வாழ்க வளமுடன், வாழ்வோம் நலமுடன். பொன்ராமன் கணேசன் யூடியூப் சேனல் இது. நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எவர்சண்டுக்கு நாங்கள் தங்கியிருக்கிற கேம்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்ஸ் காயின், 1 கிராம் இங்கே உள்ள 1 கிராம் காயின்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா 25 நிமிஷம் ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க, செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் அது ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள துணியெல்லாம் போட்டுட்டு பவுட்ரு இல்லை லிக்யூடு மேலே ஊற்றுறதுக்கு தனியாக பாக்ஸ் இருக்கும். அதில் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு காயினை போட்டு விட்டு அடைச்சிட்டு காயினை போட்டு விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக துவைச்சி ட்ரை ஆக்கி கொடுத்துரும். அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறோம். நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுக்க. இப்போ வந்துட்டு நம்ம துணியை எடுத்து உள்ளே போட்டுக்குருவோம். பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பெட்ஷீட்டு கவர்வால் நான் அதிகமாக வந்துட்டு சொந்தமாக தான் துவைப்பேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பெட்ஷீட் இருக்கிறதுனால தான் சரி அதில் போட்டோன்னா 23 ரூபா வரும். சரி அதை துவைச்சி கொடுத்து ட்ரை ஆக்கி கொடுக்குறோம். நமக்கு அந்த புளிகிற வேலை மிச்சம், போட்டு அலசி துவைக்கிற வேலை மிச்சம். அதனால் வந்துட்டு அது எந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் தான் நம்ம வந்துட்டு பவுட்ரு போடணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பவுட்ரு போடுறது, அதில் பவுட்ரு போடணும். அந்த சைடு இருக்கிறதுல வந்துட்டு அதில் வந்துட்டு லிக்யூடு ஊற்றணும். பவுட்ரு அந்த ரூம்லேயே பேப்பரில் மடிச்சுட்டு பவுட்ரு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா பவுட்ரு ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம இது பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அந்த நுரை போகாது. சோப்பு பொடி அந்த இது அந்த பேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தண்ணி போட்டால் கூட அப்படியே நுரை பொடி அந்த மாதிரி வரும். அதனால் வந்துட்டு அளவாக போட்டுட்டு मेरे बाहर गिर गया ना आपका इलेक्ट्रिक आयल लेके वो डाला था, ये मेरा भी सारा गिर गया था। पानी से वाटर से गिरा है, वाटर से इधर आके सुपर मार्केट पे जाओ, उधर से पकड़ो ब्लैक सीड का आयल। இடையில் பாகிஸ்தானி நண்பர் வந்து அவர் பிஸ்னஸை நம்மகிட்ட சேல் பண்ண பார்த்தாரு, முடி வளர்கிறதுக்கு. நான் ஒரு வழியாக சொல்லி தப்பிச்சிட்டேன். இப்போ தான் புதுசாக வந்துருக்கேன். என்கிட்ட பணம் காசு இது இல்லை, நான் இருக்கிறப்ப வந்து நான் அந்த மெடிசன் வாங்கிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை போட்டுட்டு நம்ம வச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்காக 20 நிமிஷம் வச்சுட்டு நம்ம போயிட்டு 20 நிமிஷம் கழிச்சு வந்தோம்னா 25 நிமிஷம் வச்சு விட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே துவைச்சி எல்லாமே ட்ரை ஆகி கிடக்கும். அப்படியே எடுத்து நம்ம புழிஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸு. அப்படியே எடுத்து நம்ம காய போட்டு லேசாக காய போட்டு வச்சுக்கலாம். இல்லை ரூமுக்குள்ளே நம்ம காய போட்டுக்கலாம். ஏன்னா ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, அதில் கொஞ்சம் உணர்ந்துக்கிறோம். நம்ம போட்டோம்னா உணர்ந்துக்கிறோம். அப்படியே போட்டு வைக்க வேண்டியது தான். இது கையில் துவைக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். கையில் துவைக்கிறது வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நான் அதை ஒரு நாளைக்கு அது வீடியோலாம் வேணாம். அதுக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கெட்டில் போட்டு பவுட்ரு போட்டு வாயில் ஊற வச்சுட்டு காலில் தான் போட்டு மிதிப்போம். நல்லா காலை கழுவிட்டு நல்லா போட்டு நல்லா மிதிச்சோன்னா வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி ஓரளவு காலுக்கு போயிடும். அப்புறம் ரெண்டாவது எங்கே எடுத்துகிட்டு காலரு அந்த கை எங்கே காலுக்கு இருக்குமோ அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் லேசாக தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம போயிடும், அதுக்கு போயிடும். அப்படியே புழிஞ்சு காய போட்டுருவோம். வந்துட்டு துணி நிறையா இருக்குது. இந்த மாதிரி பெட்ஷீட்டு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அலசி புளிகிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அதை இப்படி போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டுறது 23 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுட்ரு நிறையா இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் இடையில சுற்றிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி விட்டோம்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுட்ரு
அந்த வாட்ரு இருந்தாலும் அதுக்கு வாட்ரு இருந்தாலும் அது கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் அந்த தண்ணி பிடிச்சி ஊற்றுறது. இது அப்படியே வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆனதும் எடுத்து நம்ம காய போட்டு எடுத்து மடிச்சு அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இதுலேயும் அதுவும் தனியாக அவைலபிள் தான். இங்கேயே சைடில் வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம்ஸுக்கு 60 மில்லி, 2 கிராம்ஸுக்கு 120 மில்லி. அதை வந்துட்டு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கு வந்து நம்ம போட்டு கிராம்ஸை போட்டு நம்ம லிக்விட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு சின்ன டப்பா கப்பு பார்த்தீங்களா, அந்த கப்பில் நம்ம பிடிச்சி நம்ம அந்த லிக்விட் காமிச்ச இடத்துல அதில் உள்ள ஊற்றி விட்டு வச்சு விட்டால் போதும்.